மீனோட கலர் பார்க்க மக்களே. இப்போ வந்து சண்டேக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான கிச்சனில் ஏதோ ரெடி ஆகிட்டுருக்கு. அதை வாங்க போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, மணியை 12 ஆயிடுச்சு, ஒன்றும் சாப்பாடு ரெடி ஆகலை. அதனால் போயிட்டு என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சண்டே சமையல் விறுவிறுப்பாக போயிட்டே இதா ஸ்பெஷலாக ஏதோ செஞ்சுட்ருக்காங்க. என்னன்னு தெரில. என்ன செய்கிறாங்க சண்டேல? ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ்ஷு, சிக்கன் இன்னும் முடிவு பண்ணல. ஃபிஷ் வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டேன். சிக்கன் ஒன்றும் முடிவு பண்ணல. என்ன செய்யலண்ணா? அது இறா இருக்கு. எல்லாம் ஆயம் வச்சிருக்காது. ஆயம் இப்பதான் நான் வந்தனே, உள்ள மீன் மட்டும்தான் க்ளீன் பண்ணனே. ஓகே, இனிமேட செய்யணும். அது என்ன அது அடுப்பில் வச்சுக்கிறியா? இது வந்து ரசம். ரசம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிடுது. குக்கர்ல ப்ரூனோ சாப்பாடு ரெடி ஆகுது. எல்லா சாப்பாடும் ரெடி ஆகுது. வேலை விறுவிறுப்பாக போயினுக்குது. ஃபிஷ் ஃப்ரை மசாலா. ஓகே, ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆக போகுது. மேரினேட் பண்ணி வைக்க போகிறீங்க. ஓகே, அடுத்தது எப்போ ரெடி ஆகும்? சீக்கிரம் பசிதா இல்லையா? அப்படியே பண்ண கை எரியும். அதனால தம்பிலாம் டக்குன்னு ஆகுதாங்க தூக்கலாம். கை ஆயிடுச்சு, அவ்வளோதான். சரி, எப்போ ரெடி ஆகும் சாப்பாடு? பசிக்குதா இல்லையா? எப்போ நேரம்? ஒரு 3 மணி ஆகும். 3 மணியா? காலையில நான் ஒழுங்கா சாப்பிடல. எப்பதான் செய்வீங்க? நீங்க எப்பதான் ஒழுங்கா சாப்பிடுங்க. எப்ப சாப்பிட்டாலுமே ஒழுங்கா சாப்பிடல. சாப்பிட்றப்பே ஒழுங்கா சாப்பிடலாம். சண்டே ஸ்பெஷல் வந்து இன்னைக்கு வந்து எறா தொக்கு, அப்புறம் சிக்கன் வறுவல், ஓகே, ஃபிஷ் ஃப்ரை, ரசம், சாதம். நடப்படலாம் ஆகுது போல. ஆமா, நல்லா எல்லாத்துமே சூப்பரா. இன்னைக்கு ஒரு புடி. இன்னைக்கு நல்லா சாப்பிடலாம். எல்லாம் வாங்க சாப்பிடலாம். சாதமும் இப்போ வந்து வெந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நம்ம சாதம் ரெடி ஆகிடும், ரசமும் ரெடி ஆகிடும். அப்புறம் எல்லாமே நம்ம நான்வெஜ் எடுத்து செஞ்சிருவோம். நான்வெஜ்ஜுக்காக தான் நாங்களாம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அது எடுத்து அது இது முடிஞ்சிச்சுன்னா ப்ரூனோ சாப்பாடு எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா நம்ம டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிடும். ஓகே, ஏன்னா அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். நான்வெஜ் எப்போ சமைப்பீங்க சாப்பிட்லான்னு. முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். வெந்துச்சோல்ல சாப்பாடு ரொம்ப நேரம் பார்த்துனுக்குறேன். வெந்த மாதிரி தான் இருக்கா. சாதம் முடிஞ்சிச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்ன? ரசமா? சாப்பாடு வடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம சிக்கன் வறுவல் செய்ய போறோம். ஓகே, ஃபாஸ்ட்டாக செஞ்சுன்னு போறா. சீக்கிரம் செஞ்சிட போறா. இதே மாதிரி போச்சுன்னா பசி இருக்குது, அதனால வேக வேகமா செய்யறேன். சீக்கிரமா செஞ்சா எங்களுக்கும் பசி போகும் கொஞ்சம். இல்ல இன்னும் யாரா ஆயிடும். ஆனா எல்லா ஞாயிற்றுக்கிழமையுமே இப்படித்தான். நம்ம என்ன செய்யறோம்னு எடுக்கிறோம், அப்படியே லேட்டா எடுத்தது இல்ல. காலையில சண்டே என்னவோ நம்ம என்ன பண்றோம், லேட்டா எழுந்துக்கிறோம். லேட்டா எழுந்து லேட்டா போறோம். அதனால லேட்டா சாப்பிடுறோம். அது சாப்பாடு மட்டும் சீக்கிரம், பசி மட்டும் நமக்கு சீக்கிரமா எடுத்துருது. லேட் ஆயிடுது. ஆனா பசி மட்டும் நமக்கு கரெக்டான டைமுக்கு எடுத்துருது. அப்புறம் என்ன பண்ண முடியும்? சண்டே மட்டும் ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கு. சண்டே ரெஸ்ட் இல்ல. அது அன்னைக்கு வேலை அதிகமா. அது உங்களுக்கு வேலை அதிகமா இருக்கு, எங்களுக்கு அதான் ரெஸ்ட். ரசம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? நரம் வந்துச்சுன்னா இதான் சொல்லுவாங்க. நரம் வந்துச்சுன்னா ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசம் நல்லா சூப்பரா நல்லா வாசனை இருக்குது. ரசம் பின்ன தண்ணி மாதிரி தான் இருக்கும் ரசம். கேட்டேன். ரசம் வேற எப்படி இருக்கும்? வறுவல் செய்ய போறேன். சிக்கன் வறுவலுக்கு ஆயில் ட்ரையா தானே இருக்கும். கிரேவி மாதிரி செய்யாதா? இல்ல ட்ரையா தான் செய்யறேன். ஓகே, ஏன்னா நம்ம எறா வந்து கிரேவி மாதிரி கொஞ்சம் செய்யறோம்ல, இது வந்து ட்ரையா செஞ்சிடலாம். இப்போ வந்து இது இந்த பட்டை இலைலாம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு தக்காளி கூட போட்டா வெங்காயம் வதங்க லேட் ஆகும். அப்போ டேஸ்ட் நமக்கு கம்மியாயிடுமா? டேஸ்ட்லாம் அது கொஞ்சம் டைம் ஆகும். அது கொஞ்சம் வதங்கிட்டோடனே தக்காளி போட்டால் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். அப்போ மீனுக்கு ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான். அடுத்து எறா மட்டும்தான் இருக்குது. ஆனால் நீ எறா ஒன்றும் ஆயமே வச்சிருந்தா பாரு. எப்படி செய்ய போறா? எறா டக்குன்னு ஆஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடம் கொஞ்சம் க்ளீன் ஆச்சுன்னா எனக்கு கொஞ்சம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து தக்காளி போட்டுக்கலாம். ஓகே, தக்காளி போட்டோடனே
தக்காளி போட்டதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் மஞ்சத்தூள் அது போட்டால். வந்து உண்மையானான்னு தெரில. கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் கரெக்டுன்னு. இல்லைன்னா தப்புனா இது சமையல் தெரியாதுன்னு சொல்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஓகே. இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ்ஷா? மீனோட கலர் சூப்பராக இருக்குங்களா? கொஞ்சம் இந்த மீனுக்கு இடம் விடுங்க. இந்த கறிகள் நல்லா வதங்கிடுச்சு சிக்கனுக்கு. ஓகே. சிக்கனை இப்போ எடுத்து போட்டு இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதானே வந்துச்சா? இப்போ வந்து இதில் வந்து சிக்கனை எடுத்து போட்டுடலாம். அந்த வெங்காயம் தக்காளியோட சிக்கனை வதக்கி விட்டுடலாம். இந்த பக்கம் பார்த்தா மீன், இந்த பக்கம் சிக்கன், இந்த பக்கம் சூப்பராக ரெடி ஆகுது. இந்த பக்கம் ஒரு கருவாடு. இந்த மாதிரிலாம் சொல்லாத மாமா. சும்மா தான் சொன்ன போடு. ஏன்னா விளையாட்டு சொன்னேன் போடு. இது வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு சொல்லவா? மசாலா போடு எல்லாத்தையும் போட்டு காரமாகிட போகிறேன். நம்ம பாப்பா சாப்பிடணும். கொஞ்சமாக இருக்கட்டும். தேவையான அளவு உப்பு. மறுபடியும் நல்லா கிண்டிக்கோங்க. ஆமாம். இந்த சிக்கனுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தேவையான அளவு. ஆமாம், ஒரு டம்ளர் போதும். சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா வந்து நம்ம மீனை திருப்பி போட்டுக்கலாம். ஆமாம், ரொம்ப நேரமும் ஒரே பக்கமே இருக்குது அந்த மீன். திருப்பி போடு. சூப்பராக இருக்குது. நம்ம ரெடி ஆகிடுச்சுலாம். சுட சுட சோறு வேலை. ரசம் எங்க? ஓகே. இன்னும் நல்லா வெந்து இந்த தண்ணியில் ட்ரை ஆகணும். ட்ரை ஆனோடனே நல்லா பார்க்க சூப்பராக நல்லா சிக்கன் வரும். ட்ரை இந்த சமைக்க சொன்னால் அதுக்குள்ளே பாத்திரத்தை தேய்ச்சினுக்கிற. இறம் ஆயிடும். ஆ, முன்னாடி இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிடலாம். அப்படியே எல்லாத்தையும் செஞ்சு க்ளீன் பண்ணி வச்சிருவேன் நான் அதுக்குள்ளேயே. ஆமாம், நான் செய்கிறப்ப பாத்திரம் தேய்ச்சிடுவேன். அப்போ தான் லாஸ்ட்டில் ஈஸியாக டக்குன்னு போய் சாப்பிடுவேன். சாப்பாடு செய்கிறோமா செஞ்சோன்னா சாப்பிடுவோம் நாங்கள். நீ பார்த்து எப்போ செய்வேன்? இல்லை, எல்லாம் வெந்துன்னு தான் இருக்கு. அதுக்குள்ளே பாத்திரம் தேய்ச்சி முடிச்சிடலாம். சும்மா தானே இருக்கேன். ஓகே. பாத்திரமும் தேய்ச்சி முடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கு அதை தேய்க்கணும். ஓகே. காலி சிங்க்கு காலி பண்ணிட்டுக்கிற போல தேய்ச்சி முடிச்சுட்டு. சிக்கன் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம பெப்பர் எல்லாமே போட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு இறக்கிட வேண்டியதான். ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்துடலாம். ஃபிஷ்ஷை பாருங்க, கிட்ட வந்து பாருங்க. மேக்கப் பண்ணுற மாதிரி இது டெக்கரேஷன் பண்ணுறோம். அதான் மேக்கப்பு. ஆனியன் வச்சுட்டா மேக்கப். அது சிக்கன் வந்து நல்லா ஸ்மெல் அடி வந்துட்டா சூப்பராக நல்லா ரெடி ஆகிட்டுக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா அது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் போதும். அது சூப்பராக ரெடி ஆகிடும். என்ன பண்ணுதுன்னா இறாவா? ஆமாம், அவ்வளோதான். இதுவும் ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். போடலாம். இப்படி நானே இப்போ அரைச்சேன். லாஸ்ட்டாக சிக்கன் ரெடி ஆயிடுச்சா? சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆயிடுச்சுன்னா பெப்பர் போட்டு அவ்வளோதான். ட்ரை ஆயிடுச்சு சிக்கன் கரெக்டாக.
இப்போதாங்க பக்கவே நல்லா இருக்குது அந்த வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டால் தான் வந்து முடிஞ்சுதா. சிக்கன் முடிஞ்சிச்சு. இப்போ இறா மட்டும்தான். இறா மட்டும் செஞ்சுட்டா சூப்பராக எல்லாம் சாப்பிடலாம். நல்லா சூப்பராக இருக்குது சிக்கன். கலரே செம்மையாக இருக்குது. இது இறா தொகுத்து சட்டி காஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். இந்த கல்லை எடுத்து போடு, பட்டு பட்டுன்னு முடி. பசி வந்து வயிற்று கிள்ளு. ஆமாம், காலைலேருந்து சாப்பிடல. சண்டே ஆனாலே ஒரு மதியானம் ஆயிடுது இந்த சாப்பிட்றதுக்கு. மதியானமா சாயங்காலமா? சாயங்காலமே ஆயிடுது. தெரிஞ்சிடலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இறகு வந்து தக்காளி அரிதான். அடுத்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் லாஸ்ட். இப்போ அடுத்து வந்து தக்காளி போட்டுடலாம். ஓகே. மஞ்சத்தூள். இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுடலாம். மிளகாத்தூள் நான் சொல்லுவேன், குழம்பு மிளகாத்தூளா? ஆமாம், அதை மறந்துட்டு. இப்போ வந்து சில்லி பவுடர். ஓகே. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. போட்டு அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் கட்டி உடனே இறா போட்டு முடிச்சு. அவ்வளோதான், இன்னும் 10 நிமிஷம் தான். இப்போ வந்து தொக்கு ரெடி. இறா போட்டுடலாம். மறைக்காம போடு. சூப்பர். இது நல்லா கொதிக்கணும். கருவேப்பிலை கொத்தமல்லி தூவ போகிறோம். முடிஞ்சிருச்சு பாருங்க. அதாவது இப்படி நல்லா நல்லா கிண்டி விட்டோம்னா சூப்பரான இறா தொக்கு ரெடி. ஆமாம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஞ்ச் ஆம்லேட்டும் ரெடி ஆகிட்டே இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பார்த்து சாப்பிட்ற வேலை தான். நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. வாங்கன்னா நான் டிஷ் இருக்குன்னு பார்க்கலாம். எறா தொக்கு. எறா தொக்கு. எறா தொக்கு. ஆம்லேட். ஆம்லேட்டு, ஃப்ரெஞ்ச் ஆம்லேட்டு. இது வந்து சிக்கன் வறுவல். சிக்கன் வறுவல். தக்காளி ரசம். மீன் வறுவல். மீன் வறுவல் தான் சூப்பராக இருக்குது பார்க்கவே. மீன் வறுவல். இது வந்து சாதம், ஒயிட் ரைஸ். ஆமாம், எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன். அடுத்து இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.